நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எபிசோடன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு செய்தி இல்லை, நிறைய செய்தி பார்க்க போறோம். ஒரு செய்தி, ஆணவத்துக்கு கிடைத்த மரண அடி, தனித்து விடப்பட்ட ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ஆயிட்டா உலகமே அவங்க காலடியின் கீழ் என்று நினைச்சாங்க. அதனால நண்பன் எதிரி என்ற வேறுபாடு இல்லாம கண்ணா பின்னான்னு ட்ரம்ப் வரி போட்டாரு. அதனுடைய விளைவு அமெரிக்காவும் தனித்து விடப்பட்டிருக்குது, ட்ரம்ப்பும் தனித்து விடப்பட்டு இருக்கின்றார். அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் தன்னுடைய வர்த்தக உறவை முறித்து கொண்டிருக்கின்றார்கள். எந்தெந்த நாடு அப்படின்னு பார்க்க போறோம். அந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருந்தன அப்படின்னு பார்க்க போறோம். அதையெல்லாம் தாண்டி அமெரிக்காவுக்கு ரஷ்யா எச்சரிக்கை விடுத்து இருக்கிறது. ரிலையன்ஸ் நிறுவனமானது ரஷ்யாவுடைய 2 எண்ணெய் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை உத்தரவு போட்டதனால பாதிப்பு ஏற்படுகிறதாம். அந்த பாதிப்பை ரிலையன்ஸ் எப்படி சரி செய்ய போகுது? சோ அத்தனை செய்தியும் பார்ப்பதற்கு முன்பாக இன்னைக்கு சமூக வலைத்தளத்திலும் சரி, மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவிலும் சரி அதிகமாக இடம்பெற்ற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏசியன் மாநாட்டுக்கு நம்ம மோடி அவர்கள் ஏன் போல அப்படின்ற கேள்விதான். அதையெல்லாம் தாண்டி காங்கிரஸ் கட்சிக்காரங்க மோடியை ரொம்பவே விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. விஸ்வகுரு என்று சொல்றார் மோடி. ஆனால் அந்த மோடியை சந்திக்கலாம் அப்படின்றதுக்காக தான் மலேசியா வர பார்க்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். பிரேசில் அதிபர் கூட வருகின்றார். நம்ம மோடிக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, உலக நாட்டு தலைவர்களை கட்டி பிடிச்சிக்கின்னு போட்டோ எடுப்பாரு. ஆனால் ஏன் ஏசியன் மாநாட்டில் அவர் நேரடியாக கலந்துக்கல? சமூக வலைத்தளத்தில் உக்காந்துக்கிட்டு மோடி ட்ரம்ப்பை புகழ்ந்து பேசலாம். ஆனால் அந்த ட்ரம்ப்பை நேரடியா மோடி அவர்களால சந்திக்க துணிச்சல் இல்லை. ஏன்னா பாகிஸ்தான் போற நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு மணிக்கு ஒரு முறை சொல்றாரு. வரி போட்ட விஷயத்தை ஸ்ட்ராங்கா மோடி அவர்களால் எதிர்க்க முடியல. வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதிப்படுத்த முடியல. 3வது, காசா மற்றும் இஸ்ரேல் இருக்கு இல்லையா, அந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு மோடி அழைச்சாரு ட்ரம்ப், அங்கேயும் போல. இப்படி பல்வேறுபட்ட சிக்கல்ல மாட்டி இருக்கக்கூடிய மோடியை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்பை எப்படி சந்திப்பாரு கேட்டா விஸ்வகுருன்னு சொல்லுவாரு. இன்னைக்கு முக்கியமான ஈவெண்ட் நடக்க போகுது, ஏன் போல அப்படின்னு காங்கிரஸ் கேட்டிருக்காங்க. சிம்பிள் லாஜிக் தானுங்க. நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் நான் ஏசியன் மாநாட்டுக்கு வரல அப்படின்றத மலேசியாவுடைய பிரதமர் கிட்ட, இப்ராஹிம் கிட்ட தெளிவா சொல்லிட்டார். போன்ல அழைச்சி இருக்கிறாரு மலேசியா பிரதமர். நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் தீபாவளி கொண்டாட்டங்கள் இருக்கிறது. பல இடங்களுக்கு என்னை அழைக்கின்றார்கள், அங்கெல்லாம் போக வேண்டியதா இருக்கிறது. என்னால நேரடியா வர முடியல, ஆனா அந்த மாநாட்டில் நான் காணொலி வாயிலாக உரையாற்றுகின்றேன் என்று சொல்லியிருக்கின்றாரு. அதுக்கு மலேசியா பிரதமரை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார். மலேசியா மற்றும் இந்திய உறவானது நம்ம மோடி அவர்களுடைய உரையாற்றுதலுக்கு பிறகு உச்சம் தொடப்போகுது பரஸ்பரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் 2022 தவிர மற்ற எல்லா ஆண்டுகளிலும் ஏசியன் மாநாட்டில் கலந்து கொண்டு இருக்கின்றார். ஏசியன் மாநாடு கூட்டமைப்பு என்பது பார்த்தீங்கன்னா ஆசியாவுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய கூட்டமைப்பு. அதனால அந்த பகுதியில் நம்முடைய வர்த்தக ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கிறது. அதனால கண்டிப்பாக நம்ம அங்கே கலந்து கொள்ள வேண்டும். சீனாவுக்கு அந்த இடத்தெல்லாம் விட்டு கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக மோடியை பொறுத்தவரைக்கும் 2014 இருந்து 2024 வரைக்கும் நடந்த எல்லா ஏசியன் மாநாட்டிலையும் கலந்துகிட்டு இருக்காரு. 2022 தவிர்த்து இப்போ கலந்து கொள்ளல. அதுக்கு சட்டப்பூர்வமான ஒரு விளக்கத்தை நம்ம இந்திய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. பொதுவா 2 நாட்டுக்கு இடையில அமைதி பேச்சுவார்த்தை நடந்தாவும் இல்ல வர்த்தக ஒப்பந்தம் போன்ற பல முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் சரி, நாம நம்ம நாட்டு பிரதமரோ அந்த நாட்டு அதிபரோ நேரடியா சந்திச்சுக்கவே மாட்டாங்க. ஒப்பந்தம் இறுதியான பிறகுதான் இரு நாட்டு தலைவர்கள் சந்தித்து கொண்டு அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுவாங்க. அதனால தான் காசா இஸ்ரேல் ஒப்பந்தத்தை மோடி அவர்கள் ஆதரித்தாலும் மோடி அவர்கள் அங்க போகவே இல்லை. நம்ம நாட்டுடைய சட்டம் அப்படி சொல்லுது. ஆனாலும் காங்கிரஸ்காரங்களுக்கு சட்டமெல்லாம் தெரிந்தா கூட நம்ம மோடி ஏன் அங்க போல விஸ்வகுருன்னு சொல்லிட்டு பீத்திக்குவாரு. நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்பை சந்திக்கவோ இல்ல வரிய குறையா அப்படின்னு கேட்பதற்கோ துணிச்சல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ட்ரம்ப்பினுடைய நடவடிக்கை மீது மோடிக்கு அதிருப்தி தான். ஆனா இருந்தாலும் நம்முடைய சட்டமும் இடம் கொடுக்கவில்லை. இந்த விஷயங்கள் எல்லாம் ட்ரம்ப் கிட்ட மோடி அவர்கள் சொல்லியிருப்பார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சரி, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தமானது எப்பதான் இறுதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? இந்த நவம்பர் மாதம் இறுதிக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த வர்த்தக ஒப்பந்தமானது இறுதியாகிவிடும் அப்படின்னு நம்முடைய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்.
சென்ற வாரம் நம்முடைய வர்த்தகத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய ராஜேஷ் அகர்வால் அவர்கள் அவங்க குழுவுடன் வாஷிங்டன்ல 3 நாள் பேச்சுவார்த்தை நடத்தினார். பிறகு நம்முடைய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களே போய் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தை நல்ல ஆரோக்கியமாக முன்னோக்கி சென்று இருக்கிறதாம். நாம வைத்த கோரிக்கைக்கு அமெரிக்காவிடம் இருந்து எந்த விதமான எதிர்ப்பும் வரவே இல்லையாம். அதனால நவம்பர் இறுதிக்குள்ளாக இந்தியா அமெரிக்காவுடைய வர்த்தக ஒப்பந்தமானது இறுதியாகும் சொல்லியிருக்கின்றாரு. இரு நாட்டுக்கும் சமமான நலன் சார்ந்த ஒப்பந்தமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் அமெரிக்காவுடைய வரலாற்றிலோ இந்தியா வரலாற்றிலோ போடாத அளவுக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நலம் பழக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தமாக இருக்கும் அப்படின்னு உறுதிப்படுத்தி இருக்கின்றார். சரி, இதெல்லாம் ரைட்டு தான்பா. ஆனா அமெரிக்காவுடைய செயலை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? ரஷ்யாவுடைய 2 பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் மீது தடை விதித்ததன் காரணமாக நயாரா கிட்ட இருந்து எண்ணெயை கொள்முதல் பண்ணி கொண்டிருந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆனது பாதிப்படைகிறது. என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆனது என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலின்படி நாங்க இந்த சவாலான சூழ்நிலையை சரி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த சவாலான சூழ்நிலை இந்திய அரசாங்கமானது உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு உறுதிமொழி அளித்திருக்கின்றார்களாம். ஏன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால ஒப்பந்த அடிப்படைய ரோஸ் நெப்ட் என்ற நிறுவனத்துடன் செய்திருக்கிறதாம். இப்படி பல கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டுட்ட பிறகு திடீர்னு அமெரிக்காக்காரன் பார்த்தீங்கன்னா தடையை போட்டு விட்டுவிட்டான். இப்போ ரோஸ் நிப்ட் என்ற எண்ணெய் நிறுவனத்திடம் இருந்து ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் 60% எண்ணெயை கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, குரூட் ஆயில. ஆனா இப்ப தடை விதித்ததுனால ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் மாற்று ஏற்பாடுக்கு தயாராயிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு தடை வரும் என்று ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆனது அவங்க எண்ணி இருந்தாங்க. மாற்று ஏற்பாடாக பாத்தீங்கன்னா மத்திய ஆசியா பகுதியிலிருந்து எண்ணெயை வாங்குறதுக்கான ஒப்பந்தத்தை போட்டாங்க. அது மட்டும் இல்லாம பிரேசில் கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குவதற்கான ஒப்பந்தமும் இறுதியாயிருக்குது. டிசம்பர் மாதத்துக்கான எண்ணெயை மத்திய ஆசியா பகுதியில் இருந்தும் பிரேசில் கிட்ட இருந்தும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆனது வாங்க போகுது. ஆனா இந்த ரோஸ் நிப்ட் என்ற ரஷ்யா நிறுவனத்திடம் இருந்து ஒரு நாளைக்கு 5 லட்சம் பீப்பாயை பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆனது கொள்முதல் பண்ணி கொண்டிருந்தது. மாதத்துக்கு 1.7 மில்லியன் பேரல் அளவுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆனது குறைந்த விலையில எண்ணெய் வாங்கிட்டு இருந்தது. இப்படி ரஷ்யாவினுடைய 2 பெரிய நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடை விதித்த பிறகு இன்னைக்கு குரூடாயில் விலையானது பாத்தீங்கன்னா சர்வதேச அளவுல 5.11% உயர்ந்து போச்சு. $60 கீழே எண்ணெய் வாங்கிட்டு இருந்தது இந்தியா இப்போ $65 மேலாக விலையை கொடுத்து எண்ணெயை வாங்க வேண்டிய நிலைக்கு அமெரிக்காக்காரன் தள்ளிட்டான். இது இந்தியாவுக்கு மட்டும் ஆபத்து இல்ல, ஐரோப்பிய நாடுகளுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி பெரிய சிக்கல் தான். ஆனா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கிட்ட இருந்து என்ன வாங்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா வாங்க மாட்டாங்க. ஏன்னா ரஷ்யா எந்த அளவுக்கு எண்ணெயை குறைந்த விலையில கொடுக்குதோ அந்த அளவுக்கு குறைந்த விலையில கொடுத்தா மட்டும்தான் வாங்குவோம் அப்படின்னு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆனது தெரிவித்திருக்கிறது. ஆனா இப்படி ஊருக்கெல்லாம் தடை விதித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப்னுடைய பரிதாப நிலை என்ன தெரியுமா? இன்னைக்கு கனடா எடுத்திருக்கின்ற முடிவு ட்ரம்ப்புக்கு மரண அடிதான். கனடா அரசாங்கமானது அதிரடியாக அறிவிச்சிருக்கிறது, அமெரிக்கா கனடாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய வர்த்தக உறவானது முடிவுக்கு வருகிறது அப்படின்னு அறிவிச்சிட்டாருங்க. ஏன்னா கனடாவுடைய வலிமையை சிறுமைப்படுத்துகிறதாம் அமெரிக்கா. நட்பாக தான் இருக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் சரி நாம அமெரிக்காவுடன் நட்புறவுகள் தான் இருந்தோம். ஆனால் இனிமேலும் அமெரிக்காவுடன் பாத்தீங்கன்னா வர்த்தக உறவை தொடர்வதில் எந்த விதமான லாபம் கிடையாது. அமெரிக்கா இடத்துல இருந்து நம்ம வர்த்தக உறவை துண்டித்து கொண்டோம். ஆனா இது கனடாவுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை தரும் என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்மள கேனப்பையன் மாதிரி நினைக்கிறான் அமெரிக்காக்காரன், அவங்க கிட்ட உறவை தொடர முடியுமா? சரி, இந்த பாதிப்பிலிருந்து அடுத்த மாதமே நம்ம மீண்டு வந்துருமான்னு கேட்டீங்கன்னா மீண்டு வர முடியாது. பல மாதங்கள் பிடிக்கும். ஆனா அந்த பல மாதங்களை பொறுத்த வரைக்கும் நம்மெல்லாம் தியாகம் செய்து வாழ்ந்தோம் என்றால் அமெரிக்கா நம்ம இடத்துல மண்டிடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. நம்மை சார்ந்துதான் அமெரிக்கா பல்வேறுபட்ட பொருட்களுக்கு காத்து நிற்குது வரிசையில். ஆனா நம்முடைய வலிமை என்ன என்று தெரியாம நம்மளை தொடர்ச்சியாக சிறுமைப்படுத்துகின்ற அமெரிக்காவுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றால் கனடியர்கள் பாத்தீங்கன்னா தியாகத்துக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனடாவினுடைய பிரதமர் மார்க் கர்னே அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இதன் மூலமாக எப்பா கனடாவுக்கு இவ்வளவு வரி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா, இனிமே கனடா பொறுத்த வரைக்கும் நீ எவ்வளவு வரி போட்டாலும் சரி ஒரே ஒரு குண்டு ஊசி கூட அமெரிக்காவுக்கு போகாது அப்படின்னு அமெரிக்காவை தனிமைப்படுத்தி இருக்கின்றார்கள். இதெல்லாம் கூட பெருசு இல்லை. ஆனா ஜெர்மன் போன்ற நாடுகளை
அமெரிக்காவுக்கு எதிராக நின்னா எப்படி இருக்கும்? அதான் உண்மை. ஏன்னா ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் சீனாவுடன் வர்த்தக தொடர்பை வச்சுக்கிட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த ஜெர்மனி மீதும் வரியை போட்டு விட்டுட்டாரான் ட்ரம்ப். அதனால இனிமே அமெரிக்காவுக்கு பொருளை ஏற்றுமதி பண்றதை விட நம்ம சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் என்பதனால சீனா பொருட்கள் ஜெர்மனிக்கும், ஜெர்மன் பொருட்கள் சீனாவுக்கும் அதிகப்படியாக ஏற்றுமதி பண்ண போறாங்களாம். அதனால ஜெர்மனும் அமெரிக்காவுடனான வர்த்தக உறவை துண்டித்து கொண்டதாம். படிப்படியாக அமெரிக்கா ஜெர்மன் உறவானது சீர் செய்யப்பட்டதாம் 8 ஆண்டு காலமாக. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் 7.3% அமெரிக்காவுக்கும் ஜெர்மனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி குறைந்து கொண்டே வருதாம். ஒரு ஆண்டுல மட்டுமே அமெரிக்கா ஜெர்மனுக்கு ஏற்றுமதி பொருளாதாரம் என்பது 23% குறைஞ்சு போச்சாம். இவை அத்தனையுமே எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா சீனாவுக்கு போதாம். ஏன்னா உரிய மரியாதை தர்றது கிடையாதாம். 2வது டாலர் மதிப்பு தொடர்ச்சியாக விழுந்து கொண்டு வருதாம். 3வது அவங்க யூரோவில் வியாபாரம் பார்க்குறாங்க. அதனால யூரோ மதிப்பானது தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. கார்கள், கனரக வாகனங்கள், எந்திரங்கள், சாப்ட்வேர்ஸ் இவையெல்லாம் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஜெர்மன் கிட்ட இருந்து வாங்குறது கிடையாதான். பிரதானமான தொழிலே ஜெர்மனுக்கு தானா. அதனால நாம ஏன் அவங்ககிட்ட போய் காத்துட்டு கிடக்கணும், வரி வர உயர்த்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனானது அமெரிக்காவுடனான வர்த்தக உறவை முறித்து கொண்டு இப்போ சீனாவுடன் வர்த்தக உறவை புதுப்பித்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஜனவரியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் சீனாவுக்கும் ஜெர்மனுக்கான வர்த்தக உறவு கிட்டத்தட்ட $790 பில்லியன் அளவுக்கு நடந்திருக்குதான். இது வரலாற்றை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரமா. அமெரிக்காக்காரன் பார்த்து கதறான். அமெரிக்க அதிபர் ஆயிட்டா போதும் உலகத்தையே கட்டி ஆளலாம் என்ற ஆணவம். அதனால தான் நட்பு நாடுகளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர வர்த்தக உறவை முறித்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்னைக்கு நம்ம மோடி கூட பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பை சந்திக்காததுக்கும், 2வது வர்த்தகம் தொடர்பாக பேச்சுவார்த்தையில் மோடி அவர்கள் எந்தவித கருத்தும் தெரிவிப்பதற்கு காரணம் கேட்டீங்கன்னா, நீ ஒரு புடிங்கெல்லாம் கிடையாது, இறங்கி தான் ஆகணும், எப்போ நீ இறங்கி வரையோ அப்போ நான் இறங்கி வரேன் அப்படின்ற முடிவில் தான் இருக்கிறாரு ட்ரம்ப்புக்கு நம்ம மோடி அவர்கள். ரஷ்யா இன்னைக்கு அமெரிக்க அதிபர் மீது கடும் கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா பொருளாதார தடை போட்டாங்களே 2 பெரிய கம்பெனிக்கு. புதின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ரஷ்யா எல்லை மற்றும் எல்லைக்குள் நடத்தப்படும் எந்த ஒரு தாக்குதலும் மிகவும் தீவிரமான அதே வேளையில் உறுதியான பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரஷ்யா மீதான அமெரிக்காவின் தடைகள் இரு நாடுகளின் உறவுகளை ஒருபோதும் வலுப்படுத்தாது. உறவுகளை வலுப்படுத்துவதற்கு எதிரான செயலாகத்தான் பொருளாதார தடைகள் இருக்கும். இது ஏற்க முடியாத செயல், நட்பற்ற முறையிலான செயலாகத்தான் இதனை பார்க்கிறோம். இருப்பினும் இத்தகைய தடைகள் ஒருபோதும் எங்களின் பொருளாதாரத்தில் பெரிய அளவில் பாதிக்காது. ஏனென்றால் ரஷ்யாவின் எரிசக்தி துறை மிகவும் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வருகிறது. இருப்பினும் இத்தகைய செயல் ரஷ்யா மீது அழுத்தம் கொடுக்கும் முயற்சியாகவே எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் சுயமரியாதை கொண்ட எந்த நாடும், சுயமரியாதை கொண்ட எந்த மக்களும் அமெரிக்காவினுடைய அழுத்தத்துக்கு அடிபணிய மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்கா அல்லது வேறு எந்த நாடுகளின் அழுத்தத்துக்கும் ரஷ்யா ஒருபொழுதும் அடிபணியாது அப்படின்னு புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும், ஏண்டா சாமி, எங்களுடைய பெரிய கம்பெனிகளுக்கு நீ தடையா போடுற, அது எங்க மீது நீங்க திணிக்கப்பட்ட போராக தான் கருதுவோம். உக்ரைனுக்காரன் நீ ஆயுதம் கொடுக்குறேன்னு நினைச்சுக்கிட்டு என் மேல தாக்குதல் தொடுத்துக்கிறான். அவனுக்கு இனிமே தான் இருக்க போது அடி. பொருளாதார தடை விதித்தோம்னா அந்த கம்பெனிகள் மூலம் வருகின்ற பணம் இல்லைன்னா ரஷ்யா போற விட்டுரும் நினைச்சா கிடையாதுரா சாமி, இனிமே தானே இருக்குது மரண அடி அப்படின்னு ரஷ்யா களத்துல இறங்கி இருக்குது தடைக்கு எதிராக. அவனுடைய எண்ணெயை பொறுத்த வரைக்கும் விற்பனையா இருந்தாலும் சரி, 2வது உள்நாட்டு தேவையா இருந்தாலும் சரி, வலிமையாக கட்டமைக்கப்பட்டிருக்குதான். இந்த பொருளாதார தடையினால ஒன்றும் புடுங்க முடியாது அப்படின்னு அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட்டிருக்குது என்பது நன்றாக புரியும். நேச நாடுகளா இருக்கலாம், இல்ல நேட்டோ நாடுகளா இருக்கலாம், இல்ல எதிர் நாடுகளா இருக்கலாம், எல்லாமே இந்த வரியின் மூலமாக அமெரிக்காவுக்கு எதிராக ஒன்று திரண்டு இருக்கின்றார்கள். இப்போ சீனாவை பொறுத்த வரைக்கும் நாங்க ஏற்றுமதி பண்ணல அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. அவங்க பிற மார்க்கெட்டை நோக்கி அவங்களுடைய பொருட்களை தள்ளி இருக்கிறாங்க. அதனுடைய உதாரணமாகத்தான் நம்ம ஜெர்மனுக்கு பாத்தீங்கன்னா சீன பொருட்கள் போறதும், ஜெர்மன் பொருட்கள் சீனாவுக்கு வருவதும் என்பதுமாக நம்ம பார்க்கிறோம். மொத்தத்துல ட்ரம்ப் இந்த வரியை தொடர்ச்சியாக நீட்டித்து கொண்டே இருந்தாருன்னா நேட்டோ நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற ஐரோப்பிய ஒன்றியத்தில் கூடிய எல்லா நாடுகளும் அமெரிக்காவுடன் இருக்கக்கூடிய தன்னுடைய பொருளாதார ஒத்துழைப்பை விலக்கிக் கொள்வார்கள். பிறகு அமெரிக்கா தனித்து தான் நிற்க வேண்டும். ஒவ்வொரு நாடும் அமெரிக்கா கிட்ட பாத்தீங்கன்னா எவ்வளவு வர்த்தகத்தை பார்த்துருவாங்க.
நம்ம நாடு இந்த வரி போறதுக்கு முன்பாக 18% அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வரி போட்டதுனால அந்த 18% வந்து பிரித்து பல நாடுகளுக்கு அனுப்புறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம உள்ளூர் மார்க்கெட்டை அதை வித்துறோம். ஸோ அதனால இந்த வரி விதிப்பு என்பது ஆரம்ப காலகட்டத்தில் இந்தியாவுக்கு சுமையா இருந்தது. பிறகு என்னன்னே தெரியலையே. அதே மாதிரிதான் இன்னைக்கு ஒவ்வொரு நாடும் சரி புதிய தளங்களை நோக்கி நகர்கின்றார்கள். அமெரிக்கா உற்பத்தி மையமாகவும் இல்ல, புதிய கண்டுபிடிப்பு மையமாகவும் இல்ல. இப்போ ஏற்றுமதி ஆகின்ற பொருட்கள் மீது விலை போட்டதுனால அங்க பற்றாக்குறையும் ஏற்படும். உற்பத்தி ஆகின்ற பொருளை சீனா போன்ற இந்தியா போன்ற நாடுகள் வாங்க மாட்டோம் என்று வேற சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா சொல்ல போனோம்னா கோதுமை, மக்காசோளம் இவையெல்லாம். ஆனா இந்த விடாப்பிடியை எப்ப ட்ரம்ப் விடுறாரோ அப்பதான் அமெரிக்காவுக்கு நல்ல நேரம். ஸோ மொத்தத்தில் ஒரு பெரிய நாட்டினுடைய அதிபர் வருகின்றார். அவரை நம்ம மோடி சந்திக்கல என்பது மிகப்பெரிய ஏமாற்றமாகத்தான் ட்ரம்ப்புக்கு இருக்கும். இந்தியா ரொம்பவே நட்பு நாடு, இந்தியர்கள் ரொம்பவே நல்லவர்கள். எனக்கு மிகவும் பிடித்த நண்பர் யாருன்னு கேட்டீங்கன்னா மோடி அப்படின்னு சொன்னார். இப்போ அவரே வந்து பாத்தீங்கன்னா சட்டத்தை அடிப்படையாக வைத்து நம்ம ட்ரம்ப்பை சந்திக்கவே இல்லை. ஸோ இதுவெல்லாம் பார்க்கும்போது ட்ரம்ப் தனிமைப்பட்டு போகிறாரு. ரெண்டாவது, அமெரிக்காவா லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா நாடுகளும். பார்க்கலாம் அமெரிக்காவுடைய எதிர்காலம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க. நன்றி நண்பர்கள்.